பாஜகவில் முக்கியமான இது கூட்டம் நடத்தியிருக்காங்க. நேட்டா அவர் வந்திருக்காரு, சந்தோஷ் அவங்கெல்லாம் மேலிட பார்வையாளர்கள், அவங்க வந்திருக்காரு. அதுக்கடுத்தது இங்கே நயினார் நாகேந்திரன், தமிழிசை, முக்கியமான தலைவர்கள்லாம், கேசவ விநாயகம், இவங்கெல்லாம் முக்கியமான இது கூட்டம் நடத்தி அழைப்புதல் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை வரவே இல்லை கூட்டத்துக்கு. அவர் கேட்டான சார், எனக்கு கல்யாணம் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவர், ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு நேட்டா வராரு, அகில இந்திய தலைவராக இருந்தவர், கூட்டணி அவர் கூட்டம் கூப்பிட்றாருன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன்னா அது அவமரியாதை இல்லையா? அதுக்கப்புறம் அப்போ அமித்ஷா மறுபடியும் கூட்டம் நடத்தினார். அதில் சொல்லிட்டாரு, கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு வார்னிங் எச்சரிக்கையாக கொடுத்துருக்கிறார். அண்ணாமலைக்கு சொல்கிறேன், பிஜேபியில் நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க. இதுவரை இருந்தவங்கெல்லாம் கவர்னரெல்லாம் ஆக்கியிருக்காங்க. அமைதியாக இருந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பொறுப்பை வாங்கிட்டு இதுதான் நீங்கள் செய்கிறது தான் அரசியலை. அவங்க தலைமை இதோடு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தலைமை இதோடு போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியோட நிலைமை என்ன ஆகுறது? அப்போ ஸ்டாலினுக்கு நீங்கள் எல்லாம் துணை போடுறீங்களா? அண்ணாமலைக்கு சொல்கிறேன், எலெக்ஷன் வர வாயத்தை இருக்காதீங்க. உங்களை கட்சியை விட்டு ஏதாச்சும் பண்ணாலும் தனி கட்சியை ஆரம்பிக்காதீங்க. எலெக்ஷன் வர ஸ்டாலினுக்கு அது துணை போகும்.